கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலைதோறும் அனுதினம் மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப், உங்களையும் என்னையும் அநேகரை காப்பாற்றுவதற்காக கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். அப்படியாக ஒரு அலுவலகத்தில் ஒரு கிளர்க்கு எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் அவர் பாட்டுக்கு நன்மை செய்துட்டு எல்லாத்துலேயுமே இப்படி காயப்பட்டவர்கள் ஆஸ்பத்திரியை தூக்கிட்டு போகிறது, மறிக்கும் தருவாயில் இருக்கிறவர்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போகிறது, இப்படி போய் காப்பாற்றுகிறது, இப்படியே இருந்துட்டு ஆஃபீஸுக்கு லேட்டாக வருவார். அங்கே இவருடைய மேனேஜர் என்ன செய்கிறாரு, என்னப்பா நீ இப்படி இவ்வளோ லேட்டாக வரைய, எதுக்காக இப்படி லேட்டாக வர? சார் இப்படி எல்லாம் ஒரு சில நல்ல காரியம் செஞ்சுட்டு வரேன். சரி, நல்ல காரியம் செய்கிறீங்களே, யாராவது உன்னை வாழ்த்திருக்காங்களா? நீ இந்த மாதிரிலாம் இனிமேல் வந்தியன்னா நீ உன்னை வேலையை விட்டு நிறுத்திடுவான்ப்பா அப்படின்னார். இந்த பார், இது உனக்கு லாஸ்ட் வார்னிங், புரியுதா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். ஒரு நாள் ஆஃபீஸுக்கு வரும்போது வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பையன் ஆட்டோவில் அடிபட்டு ரத்தம் ஊற்றுது. அப்படியே அவரை அந்த ஆட்டோவில் வேற ஒரு ஆட்டோவில் தூக்கி போட்டுக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அவனை ஃபஸ்ட் எய்ட் பண்ணி அவனை காப்பாற்றி அவனை எல்லாம் ஃபஸ்ட் எய்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவனுக்கு ஜீவன் அவனுக்கு வர வரைக்கும் விட்டுட்டு அப்படியே வந்துட்டார், காப்பாற்றிட்டு வந்துட்டு மேனேஜர்கிட்ட வரார். இன்றைக்கும் என்ன இதே தொழில் தானா உனக்கு? தபார், நீ இன்றைக்கி லீவ் போட்டு போ, இந்த லீவ் லெட்டர் கொடு. லீவ் லெட்டர் கொடுத்தார். இந்த லீவ் லெட்டர் வாங்கிக்க. இன்றைக்கி ஆஃபீஸ் இது உனக்கு வார்னிங். லீவ் லெட்டர் இன்றைக்கி ஒரு நாளைக்கு தான், மற்ற நாள் இது மாதிரி லேட்டாக வந்த உன்னை வேலையை விட்டு நிறுத்திடுவேன் நான் அப்படின்னு. அப்புறம் லீவ் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு அவர் போயிடார். சரி, அந்த பையன் நம்ம ஃபஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு அவனை காப்பாற்றிட்டு வந்தோமே, அவன் எப்படி இருக்கான்னு பார்க்குறதுக்காக ஆஃபீஸுக்கு போனார். அங்கே அவங்க அம்மா கையை பிடிச்சிட்டு அழுதார். ஐயா, நீங்கள் என் பிள்ளையை காப்பாற்றலைன்னா நான் என் பிள்ளையை பார்த்துருக்க முடியாது, ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த அம்மா அவங்க வீட்டுக்காருக்கு தகவல் தெரிவிச்சிட்டார். அப்போ அவர் ஓடி வரார். ஓடி வந்து பார்த்தா தன் பிள்ளை இந்த மாதிரி காப்பாற்றப்பட்டிருக்கான். யாருமா காப்பாற்றினது? இந்த உங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிற இவர் இந்த கிளர்க்கு தான். அப்படியா தம்பி, உன்னை தப்பான்னு நினச்சிட்டப்பா, என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி ஓன்னு அழுதாராம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் இல்லைன்னா இன்னைக்கு பிள்ளையை காப்பாற்றிருக்க முடியாது. அவங்க எல்லாரும் கணவன் மனைவி இந்த பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து அவருக்கு நன்றி சொன்னாங்களாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக எஸ்தரின் புத்தகத்தில் 3-4ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அந்த மொர்தெகாய் என்பவன் அந்த ஆமானுக்கு வணக்கம் வைக்காதனால அவன் என்ன செஞ்சிட்டான், அந்த ஆமான் என்ன செஞ்சிட்டான், மொர்தெகாயை எப்படியாவது தீர்த்து கட்டுறதுக்கு அவன் ஏற்பாடு பண்ணினான். மொர்தெகாயை எப்படியாவது ஒழித்து கட்டணும் அப்படின்னு ஆமான் சதி திட்டம் தீட்டினான். ஏனென்றால் அவன் யூத குலத்தை சேர்ந்தவன். அவன் எஸ்தரும் அரண்மனையில் இருக்கான். இந்த யூத குலமையே அழித்து போடணும் அப்படின்னு நினைச்சான். ஆனால் இவன் வணக்கம் வைக்காதனால இவனை மேலே வன்மை வைத்து இவனை அடித்து போடணும்னு நினைச்சான். ஆனால் எஸ்தரும் அந்த மொர்தெகாயும் சேர்ந்து குழுவாக சேர்ந்து ஜெபித்த பொழுது அவர்கள் அந்த எஸ்தரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் அங்கே 15வது வசனத்தில் 16வது வசனத்தில் எஸ்தர் ஒரு பக்கம் அழுது ஜெபம் பண்ணுகிறான், உபவாசம் இருந்து. மொர்தெகாய் குழுவாக சேர்ந்து அங்கே அழுது ஜெபம் பண்ணுகிறார்கள். என்னுடைய மக்கள் காப்பாற்றப்பட வேண்டுமே, அழிக்கிறானே இந்த யூதா இந்த ஆமான், அந்த சதி திட்டம் முறியடிக்கப்பட வேண்டுமே என்று சொல்லி அவர்கள் ஜெபித்த பொழுது அங்கே 9ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது காரியம் மாறுதலாக முடிந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளை, யாத்ராகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்கே அந்த ராஜா 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொண்டு போடுங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த எபிரேய மருத்துவச்சிகள் ராஜாவின் கட்டளையை தள்ளி, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு பயந்ததுனால அந்த 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகளை எல்லாம் காப்பாற்றினார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து ஆண்டவராகிய தேவாதி தேவன் வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லவர் இந்த ஜனங்களெல்லாம் கண்டுகுட்டியை வணங்கின பொழுது இவர்களை அழிப்பேன், நாசம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் மோசேக்கிட்ட சொல்றார். மோசே திறப்பின் வாசலில் நின்று அந்த ஜனங்களை தேவன் அழிக்காதபடிக்கு திறப்பின் வாசலில் நின்று மோசேயை காப்பாற்றினார். இன்றைக்கு நீங்களும் நானும் நரகத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிற மக்களை, அழிந்து போகிற மக்களை நீங்களும் நானும் காப்பாற்றுவோமா? கர்த்தர் உங்களையும் காப்பாற்றுவார், உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவார், உங்களை எல்லாரையும் காப்பாற்றி உங்களை
ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலியடையும், தேவைகளை சந்தியும். ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் இதுவரைக்கும் நடத்தின கர்த்தர் இனியும் நடத்துங்கப்பா. இந்த வாரத்தின் முதல் நாளிலே இவர்கள் பயணப்பட்டு போகிற பிரயாணங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதி, அவர்களை வேலியெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you everybody. Thank you.